ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்பிளாக கொண்டக்கடலை சுண்டல் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாருமே செய்யக்கூடியது. பட் மகாராஷ்டிராவில் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய கொண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு தண்ணியிலேருந்து வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கூட அதில் வந்து கொண்டக்கடலை ஈரமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் ஜீரகம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. தட் மீன்ஸ் 1/4 ஸ்பூன் கடுகு போடுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் வந்து ஒரு 3 வரமிளகாய் நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு நல்ல காரமாக இருக்கக்கூடிய மிளகாவை சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இஞ்சி வந்து நல்லா துருவி சேர்த்துக்கோங்க. இஞ்சி வந்து நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி சேர்க்காமல் தேங்காய் துருவல் வந்து சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, சின்ன சின்ன ஓட்டையாக உள்ளது, அந்த மாதிரி துருவலில் நீங்கள் வந்து துருவினீங்கன்னா இஞ்சி வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். யாருமே வந்து அதை எடுத்து போட மாட்டாங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு. ஸோ அதை எல்லாமே சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி வந்து பச்சை வாசனை வந்து போகணும். அது மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. மிளகா வந்து நமக்கு லேசாக வறுபட்டால் போதும், ரொம்ப வந்து கருக விடக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருங்க. எண்ணெய் காஞ்சி நம்ம ஒன் பை ஒன்றா போட்டதும் இஞ்சி போட்டதுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. அடுத்து நம்ம வந்து தண்ணியிலேருந்து வடித்து வச்சுருக்க கொண்டக்கடலையை வந்து நீங்கள் அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் சொல்லக்கூடியது எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சலசலப்பு தன்மை வந்து நமக்கு வந்து குறைஞ்சிடும். ஸோ மூடி போட்டு 1 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுருங்க. தேங்காய் வந்து நான் துருவி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் வந்து துருவி சேர்ப்பாங்க. பட் மகாராஷ்டிராவில் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் வந்து மோஸ்ட்லி சமையலுக்கு அதிகமாக யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் வந்து ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அது மாதிரி எங்கள் வீட்லேயும் கொப்பரை தேங்காய் தான் இருந்தது. நானும் கொப்பரை தேங்காய் தான் மோஸ்ட்லி நிறையா ரெசிபீஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். சவுத் இண்டியன் ரெசிபீஸ் எல்லாமே நான் கொப்பரை தேங்காய் தான் அதிகமாக செய்வேன். ஸோ அந்த கொப்பரை தேங்காய் வந்து நல்லா துருவிட்டு சேர்த்தாச்சு. தேங்காய் துருவுறதும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கக்கூடிய துருவலில் நீங்கள் வந்து துருவினிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம மிக்சியில் கூட அரைக்க வேண்டியதில்லை. ஸோ அதோட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும். மிக்சியில் பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப பொடியாயிடும். சின்னதாக இருக்கக்கூடிய ஓட்டையில் நீங்கள் துருவினிங்கன்னா நமக்கு வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் எடுத்து வந்து போட மாட்டாங்க, ஒதுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி எதையுமே அழகாக சாப்பிட்ருவாங்க. அதில் இஞ்சி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது, தேங்காய் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ ஜீரகம் அதிகமாக சேர்க்குறதுனாலையும் இஞ்சி சேர்க்குறதுனாலையும் நமக்கு வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. கொண்டைக்கடலை நம்ம சொல்லவே வேண்டாம். நமக்கு ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே இதில் வந்து அதிக சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து எப்போதுமே வந்து சுண்டல் வந்து செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ கொப்பரை தேங்காய் சேர்த்ததுனால ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி அந்த தேங்காய் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ நான் செஞ்சுருக்க இந்த சிம்பிளாக சுண்டல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.